பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் கோமதி கிட்ட பேசுறாங்க. கோமதி பாண்டியன் கிட்ட பேசுறதே கிடையாது. பாண்டியனை அவாய்ட் பண்றாங்க. உடனே பாண்டியன், என்னாச்சு கோமதி, எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, எல்லாரும் மருமகளை இப்படி புகழ்றீங்க, ஆனா இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், நானும் தான் வேலைக்கு போறேன், எல்லாமே கேட்டேன், அப்பெல்லாம் நீங்க அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம இப்ப இப்படி பேசுறீங்கன்னு சொல்றாங்க. இங்க பாரு கோமதி, நான் என்ன சொல்ல வரேன்றதை நீ புரிஞ்சுக்காம நீ இப்படி பேசுறதுதான் எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்குது. நான் அந்த மீன் பண்ணி சொல்லல, நீ 5 பிள்ளைங்களை பெற்று வளர்த்து அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இது நினைக்கும் போது சந்தோஷமா இல்லையா நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சமாளிக்கிறதுக்காக நீங்க எதுவும் ஒன்றும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு பேசுங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க நல்லா சொல்லிட்டு அங்கிருந்து கோமதி கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ராஜியும் கதிரும் 2 பேருமே வராங்க. ராஜி கதிர் 2 பேரும் வந்ததும், ஏண்டா லேட்டா வருங்கன்னா சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா, எங்களுக்காக வெயிட் பண்ணாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்டுக்கடான்னு சொல்லிட்டு ராஜி கதிர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மீனாவும் செந்தில வராங்க. எப்படி போச்சு பிசினஸ் நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பிசினஸ்க்கு என்ன, நல்லதான் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, உன் அண்ணி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையேன்னு சொல்லிட்டு கதிரை கேட்கிறாங்க. என்ன விஷயம்? அதுதான் அந்த கோட்டஸ் விஷயம் சொன்னதும் கோட்டஸ் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராஜி, அக்கா என்னக்கா கோட்டஸ் போக போறீங்களான்னு சொல்றாங்க. கவலைப்படாத ராஜி, நான் நல்லா கோட்டஸ்கால கிளம்பி போக மாட்டேன். அப்படி போகணும்னு ஆசையா இருந்தா அண்ணன் தம்பி 2 பேரும் போயிட்டு ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும், இனி இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே செந்தில் இவளுக்கெல்லாம் எப்படிதான் சொல்லி புரிய வைக்க போறணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் மீனாவை நினைச்சு டென்ஷன்ல இருக்காங்க. அடுத்த நாள் பாண்டியன் வராங்க. பாண்டியன் ரொம்பவே கோபமா, ஏண்டா இன்னும் வராத, என்னடா பண்ணிட்டு இருக்க கடைக்குன்னு சொல்றாங்க. மச்சான் சாப்பிட்டுட்டு இருந்த மச்சான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க பழனி. உடனே சுகன்யாவுக்கு கோபம் வருது. சுகன்யா நேரா போயிட்டு, எங்க பசியோட சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஏன் அந்த வேலையை அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா? எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணுமா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மச்சான் அப்படியெல்லாம் பாக்குறவரு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னாலும் இருந்தாலுமே சுகன்யா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. மயிலு கிட்ட வராங்க. மயிலு கிட்ட ஏன் மாமா வேறுபாடு காட்டுறாங்கன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என் புருஷனும் தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இவகிட்ட பேசுறது ரொம்ப வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு சுகன்யா நேரா போறாங்க சக்திவேல் கிட்ட. சக்திவேல் கிட்ட போயிட்டு, மாமா, நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன், ஆனா நீங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏமா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மாமா, அங்க போயிட்டு எடுபுடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அது எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, பாதி தரேன் தானே நீங்க சொன்னீங்க நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் சொல்றேனே, அவனுக்கானதை கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன். பாண்டியன் கடைக்கு எதிரிலேயே நான் அவனுக்கு ஒரு கடை போட்டு கொடுக்குறேன், பார்த்து கூட தான் சொல்றேன், ஆனா அவன் பார்க்க மாட்டேன்றான். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நான் கடையை போட்டு கொடுக்க தயாராக சொல்றாங்க. நீங்க போட்டு கொடுங்க, நான் அவரை சம்மதிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க. சுகன்யா சொன்னதை கேட்டு பழனி என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.